80s, 90s பீரியட்லாம் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோ ஆகணும்னா ரூல்ஸ் இருந்துச்சு. அதாவது ஹீரோஸ்னா ஹைட்டா இருக்கணும், பார்க்க ஒயிட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் பாடி கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும். இந்த மாரி ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு மனுஷன் வந்து இது எதுவுமே இல்லாம, அவரோட புத்திசாலித்தனத்த மட்டும் வச்சு, ஒரு இண்டஸ்ட்ரியவே கட்டி போட்டு ஆண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவரு வந்து ஒரு காமெடியனான்னு கேட்டா காமெடியன். இதே ஒரு கேரக்டர் ரோல் குடுத்தீங்கன்னா, அதையும் சூப்பரா பண்ணுவாரு. ஸ்க்ரீன் ரைட்டிங் எழுத சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணுவாரு. ஸ்க்ரீன் பிளே எழுத சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணுவாரு. டைரக்ட் பண்ணுவாரு. இப்படி சகலகலா வல்லவனா இருந்த ஒருத்தர் தான் ஸ்ரீனிவாசன். ஸோ மலையாளம் சினிமால ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோகன்லால், மம்மூட்டி மாரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்க டைம்ல வந்து அவரோட ரைட்டிங்ல சோசியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சேட்டையர் கலந்து காமெடியா வந்து ஆடியன்ஸ் கிட்ட குடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்க்ரீன் முன்னாடி அவ்வளோ ஆடியன்ஸ்க்கு முன்னாடி செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு தைரியமும் அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஏகப்பட்ட மாஸ்டர் பீசஸ் வந்து மலையாளம் சினிமாக்காக குடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாரி அவருக்கு வந்து இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் கூடயும் ஒரு பெரிய ஒரு நட்பு ஒண்ணு இருக்கு. ஸ்கூல் டைம்ல இருந்தே இந்த நாடகம் அந்த மாரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்த அவரு என்ன பண்றாருன்னா, டிகிரி முடிச்சதும் வந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் ஏறிறாரு. எங்க ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போய் சேரலாம் அப்படின்ட்டு நேரா இங்க இருக்க அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் வந்து சேர்றாங்க. ஸோ வந்து இங்க சேரும்போது தான் ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிளாஸ்மேட்டா யார் இருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. அ ஸோ அங்கருந்து அவருடைய நட்பு வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ் பழக ஒரு முக்கியமான காரணம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டாரே நெறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் குசேலன் படம் கூட மலையாளத்துல வந்து ஸ்ரீனிவாசன் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு அ ஸ்டோரி கூட இவங்க ரியல் லைஃப்க்கு ரிலேட் ஆகும்னு 2 பேருமே வேற வேற இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு நடிகரா ஷைன் பண்ணத விட, ஒரு ரைட்டரா வந்து அவரு பண்ண சம்பவங்கள் தான் வந்து மோலிவுட்ல ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 80s, 90s டைம்ல வந்து பிரியதர்ஷன், சத்யநந்திகாடு இவங்க கூடலாம் சேர்ந்து வந்து ஏகப்பட்ட மூவிஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்லப்போனா எவர் டைம் நொஸ்டாலஜிக்கான ஒரு படங்கள். எப்பவுமே அதுக்கு வந்து அழிவே இல்லன்னு நெனைக்கிறேன். எப்ப போட்டு பார்த்தாலும் நம்மனால எத்தன டைம் வேணா மல்டிபிள் டைம்ஸ் ரீவாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ அந்த படங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து மலையாளத்துல வந்து ஒரு பெஸ்ட் 2 டியோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசனும், விஜயனும். ஸோ அந்த தாசா, விஜயா அப்படிங்கிற அந்த காமெடிலாம் வந்து இன்னுமே வந்து பயங்கரமா ரசிச்சு பார்க்கக்கூடிய காமெடிஸ். അങ്ങനെയൊന്നും പറയാതെ വിജയ, നമുക്ക് മാത്രമല്ല എല്ലാവർക്കും കഷ്ടകാല. വരൾച്ച, അണക്കെട്ട് ചോർച്ച. ஸோ இந்த படத்துலயும் வந்து நம்ம ஆரம்பத்துல பேசின மாரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி ரொம்ப காமிக்கலா ரொம்ப சேட்டையர் கலந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாரி நெறைய சோசியல் இஷ்யூஸ வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ ம் இந்த மாரி தான் அவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு என்ன சொன்னாலுமே அதுல வந்து ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். மக்களுக்கு நல்லது போய் சேர்ற மாரி கன்டென்ட்ஸ குடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். இதே வரிசையில பார்த்தீங்கன்னா, சந்தேஷம் அப்படிங்கிற படத்துலயும் அதே மாரி தான். அது வந்து யாராவது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த படத்த வந்து தாராளமா, தைரியமா வந்து சொல்ல முடியும். ஏன்னா இதுல வந்து ஒரே வீட்ல அண்ணன், தம்பிங்க 2 பேரும் வேற வேற கட்சியில இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி வந்து அ அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நக்கலா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் வந்து எப்பவுமே வந்து தன்னை ஒரு ஹீரோவாவே வந்து அவர் நடிச்ச படங்கள்லயும் காட்டிக்கிட்டு கிடையாது. அவர் எழுதின கதாபாத்திரமும் அந்த மாரி காட்டிக்காது. ஸோ அவரு வந்து அவர வந்து அவரோட ஹைட்ட பத்தி, கலர பத்தி, இல்ல அதான் அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ பத்தி அவரே வந்து செல்ஃப் ட்ரோல் பண்ணி தான் வந்து மக்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு டைரக்டர், எவ்வளோ சென்சிபிளான ரொம்ப சீரியஸான டைரக்டர் அப்படின்னு வந்து வடக்கு நோக்கி எந்திரம் படம் வரும்போது தான் வந்து கேரளாக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் வந்து செம ஷாக்கு. ஸோ அந்த படத்த இங்க நம்ம கருணாஸ் கூட வந்து அத இங்க ரீமேக் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வந்து நீங்க நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்னன்னா வைஃப் வந்து அழகா இருப்பாங்க. ஸோ அவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சு அவர் எப்படிலாம் சந்தேகப்படுறாரு, அது சந்தேகத்த ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறதான். ஸோ அந்த படத்துக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அங்க ஸ்டேட் அவார்ட் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துல வந்து அது ஒரு காமெடியா மட்டும் இல்லாம, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் லெசன் வந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இருந்த நெறைய பேருக்கு அப்பன்னு இல்ல இப்பவுமே இருக்கு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில இருக்க அந்த சந்தேகம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அழகா மக்களுக்கிடையே வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நீங்க வந்து எப்படி அதுலருந்து வெளிய வரலாங்கிறத காமெடியா ரொம்ப ஈஸியா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். அதே மாரி இந்த வரிசையில அடுத்ததா வர்றது பார்த்தீங்கன்னா வந்து, "சிந்தா விஷ்டயாய சாமளா" அப்படிங்கிற படம். ஸோ இந்த இந்த படம் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு புருஷன்.
அந்த குடும்பத்தையே வந்து கஷ்டப்பட்டு தாங்குற ஒரு வைஃப். இதுதான் வந்து அந்த படம். ஸோ இந்த படத்துலயும் வந்து அகைன் வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது இவருக்கு. ஸோ அங்கதான் வந்து ப்ரூவ் பண்றாரு. அதாவது ஒரு படத்துக்கு வந்து கன்டென்ட் தான் எப்பவுமே கிங். கன்டென்ட்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் அகைன் அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு அந்த இடத்துல. ஸோ இதை தொடர்ந்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே தான் இப்போ இவர் எப்படி வந்து ஸ்கிரீன் பிளேல இவ்வளோ சூப்பரா இருக்காரோ, அதே லெகசியை வந்து அவரோட பசங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய படங்கள் வந்து தமிழ்நாட்டுல மலையாள படங்கள் வந்து ஆஹ் நல்லா, அதாவது நிறைய நாள் ஓடின படங்கள்ல அவருடைய படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிளேஸ் இருக்கு அவர் படங்களுக்கு. தனியா சொல்லணும்னா ஒரு தமிழ் ஆடியன்ஸ்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் வந்து இப்போ தியான் வந்து அவங்க அப்பா எப்படி இன்டர்வியூஸ்ல எல்லாம் ரொம்ப ஓப்பனா பேசுவாரோ, அதே மாதிரி ரெண்டாவது பையன் தியான் ஸ்ரீனிவாசன் வந்து இன்டர்வியூஸ்ல அந்த மாதிரி ஓப்பன் டாக்ஸ் எல்லாம் பேசி வைரல் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அவருடைய இந்த லெகசி வந்து அப்படியே ஆஹ் இவங்க 2 பேரும் காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். சுமார் 225 படங்களுக்கும் மேல் நடிச்சு பல நேஷனல் அவார்ட்ஸ், பல ஸ்டேட் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின இவர் வந்து மலையாளம் சினிமாவுக்கு ஒரு முகவரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா ஹீ டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலா நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து நம்ம எப்பவுமே வந்து அந்த லெஜெண்ட் வந்து கண்டிப்பா காலம் பூரா மிஸ் பண்ண தான் போறோம்.